இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் த சவுண்ட் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரியை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா மேட் பண்ணப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல வந்து மொத்தம் 2 பார்ட் இருக்கு. ஸோ 2 பார்ட்டுமே எதை டீல் பண்ணி இருக்கு அப்படின்னா மியூசிக் அண்ட் ஜேர்னி ஆஃப் லெஜெண்டரி மியூசிஷியன். 2 பேரோட அவங்க கடந்து வந்த வாழ்க்கை, அவங்க 2 பேருமே கிரேட் மியூசிஷியன். ஓகே, மியூசிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. அவங்க யாரு அப்படின்னா இவெலின் கிளினி அண்ட் பிஸ்மில்லா கான். ஸோ இவங்களோட ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் 1 வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சுன்னா நான் அடுத்ததாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இந்த சாப்டர் இந்த சம்மரியோட ஆத்தர் டிபோரா கவுலே. இவங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அண்ட் ப்ராட்காஸ்டர். இவங்க வந்து ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. சிபிசி அப்படிங்கிற ரேடியோ ஸ்டேஷன்ல வாஷிங்டன்ல இருக்கு. அந்த இதுல வந்து ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம இப்போ வீடியோவோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சம்மரியோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள. இந்த ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த சம்மரி உங்களுக்கு ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க அப்படியே ரீல நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த கதை உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னைக்கும் மறக்காது, லைஃப் லாங் பை இருக்கும். ஓகே, சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்கு, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. ஓகே, அப்போ அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அது யாரு அப்படின்னா 17 வயசுக்கும் கீழே இருக்க ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கா, நின்னுட்டு இருக்கா. அவ வந்து இந்த ட்ரெயின் வர்ற அந்த அதிர்வு இருக்கு இல்லையா, வைப்ரேட் ஆகணும் ட்ரெயின் வரும்போது நமக்கு. இந்த வைப்ரேட்டை வந்து உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கா. அவ இப்ப எங்க போறா அப்படின்னா ராயல் அகாடமி ஆஃப் மியூசிக். அது எங்க இருக்கு? லண்டன்ல இருக்கு. ஸோ அங்க வந்து போறா. அவ வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கா, ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா அதுதான் அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே அங்க போறதுக்கு. இதுதான் போறா, இதுதான் டைம், இதுதான் தீம். ஓகே, சோ அவ யாரு, என்ன அவளோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அவ ஒரு டெஃப், காது கேட்காத ஒரு பொண்ணு. இவளுக்கு காது கேட்காது அப்படின்றதுனால லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. அவ பேர் தான் இவெலைன். இப்பதான் நம்ம ஹீரோயினோட பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ பேர் வந்து இவெலைன். ஓகே, இவ வந்து ஸ்காட்லாந்து இருந்து வரா. இவளுக்கு 8 வயசா இருக்கும் போது அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவளுக்கு வந்து காது கேட்கிற திறன் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ட்டுன்னு. பட் அவ என்ன செய்வாளாம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் டீச்சர்ஸ் கிட்டயும் வந்து தெரியப்படுத்த மாட்டாளாம் எனக்கு காது கேட்கல அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரு பயம். அதனால ரொம்ப மறைக்க ட்ரை பண்ணுவாலாம், யாருக்குமே தெரியாதான். அப்படி அவங்க லிப் மூவ்மெண்ட் வச்சு கண்ணை அசைவ வச்சு அவங்க என்ன ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாளாம் சீக்கிரமா. பட் அது ரொம்ப வருஷத்துக்கு தாக்கி பிடிக்க முடியாது இல்லையா. ஸோ இவங்களுக்கு 11 வயசு ஆகும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க ஸ்கூல் ஹெச்எம்லாம் அவங்க அம்மாவோட கூப்பிட்டு, நம்ம எவ்லைனோட அம்மாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்களா, நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் காமிக்க கூடாது இவள அப்படின்ட்டுன்னு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணுக்கு வந்து இந்த கிராண்டுவல் நர்வ்ஸ் டேமேஜ், ஒரு காது கேட்கறதுக்கு அந்த நர்வ் இருக்கும் இல்லையா, நரம்பு, அது வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் வந்து காது கேட்கல. இந்த ஹியரிங் எய்ட் சொல்லுவாங்களா, அந்த மிஷின் சொல்லுவாங்களா, காது மாற்ற மிஷின். ஸோ அது கேட்கறது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவளால கேட்க முடியும். அதனால நீங்க வாங்கி மாட்டுங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்கூல் ஹெச்எம் வந்து அவங்க அம்மாக்கு. ஸோ இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால அவளோட நார்மல் லைஃப்ல அவளால வந்து வாழ முடியல. பட் அவளுக்கு வந்து ஏதாவது ஒன்று மியூசிக்ல கத்துக்கணும், மியூசிக்ல பெரிய ஆளாகணும் அப்படின்ட்டுன்னு அவளுக்கு ரொம்பவே ஆசை. ஸோ அந்த ஆசை இருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சா, அவரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு வந்து சைலோஃபோன் வாசிட்டு இருந்துச்சான். இவளுக்கும் அதை வாசிக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி கத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சான். அப்போதான் ராப் ஃபாபஸ் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து எவ்லின் வந்து மீட் பண்றா. அவர் யாரு அப்படின்னா அவர் தான் டீச்சர். ஓகேவா, ஸோ மியூசிக்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, தாளவாதியாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை மீட் பண்றா. பண்ணும்போது அவருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, ஓகே இந்த பொண்ணுட்டு வந்து நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்ட்டுன்னு. போயிட்டு எவ்லின்ட்டு வந்து அட்வைஸ் பண்றாராம், நாட் டு லிசன் த்ரூ யுவர் இயர்ஸ். நீ உன்னோட மியூசிக்கை வந்து நீ கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற மியூசிக்கை நீ உன்னோட காது வழியா நீ வந்து லிசன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத, உன்னோட சென்ஸ் வழியா லிசன் பண்ணணும்னு அப்படின்னு நினைச்ச அப்படின்னா ஷுவரா உன்னால மியூசிக் வந்து கத்துட முடியும், நீயும் பிளே பண்ண முடியும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். அன்னில இருந்து அவரை சொன்ன அந்த வார்த்தைகள்ல இருந்து அவ வந்து காது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணதே கிடையாதான். ஸோ அவ சென்ஸ், ஒரு தொடர் உணர்வு, ஒரு அதிர்வு வரும் இல்லையா, ஸோ அது மூலியமா தான் வந்து பீட்னா இவ்வளோ இது வருது அப்படின்ட்டு அது மூலமா மியூசிக்கை வந்து கத்துக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன செய்வானா, இந்த ட்ரம் சவுண்ட்லாம் அப்படி வரும்போது பெரிய ட்ரம் சவுண்டை வந்து இடுப்புக்கு மேலேயும் சின்ன ட்ரம் சவுண்ட் வந்து இடுப்பு கீழேயும் ஃபீல் பண்ணுவாலாம். இது ஃபீல் பண்ணும்போது இந்த ரிதமிக் டெம்போ இப்படி இருக்கு அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி வாசிக்க ஆரம்பிச்சானா எல்லாமே.
ஸோ ஒவ்வொரு பாடியோட சக்தியும் கேட்டாலாம், நடக்கிறது ஆக்ஷன்னா இப்படிதான் இருக்கும், ஓடுறதுன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு மீன்ஸ் இந்த அதிர்வை வச்சு அவ வந்து சென்ஸ் பண்ணிட்டா எல்லாத்தையுமே. ஓகே, இப்படி இந்த அதிர்வு வேகமா இருக்கப்ப ஓடுறாங்க, அப்ப இந்த அதிர்வு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கப்ப நடக்கிறாங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு அதிர்வு வச்சுமே அவளால பாடி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சான். ஸோ இந்த பழைய விஷயங்களை போட்டு எல்லாம் அவளுக்கு காது கேட்காதுன்னு சொல்லி எல்லாம் ப்ரெஷர் பண்ணதெல்லாம் எந்த ஒரு ஓல்டு மெமரிஸுமே வந்து ரீகால் பண்ணி பார்த்துக்கவே இல்லையா. ஓகே, இவ முன்னேறி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பழைய விஷயங்கள் எதுவுமே நினைக்கவே இல்லை. இவ யுனைடெட் கிங்டம் யூகே இருக்கு இல்லையா, அந்த நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கா. அவளோட டேலண்ட் வந்து மத்தவங்க கிட்ட காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அவளோட இசைக்கு லைஃப் கொடுக்கணும், ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவளுக்கு ஆசையா இல்லையா. இவளுக்குன்னு ஒரு மியூசிக் இருக்கு, அது வந்து யாராலையும் உணர முடியாது. எப்படி காது கேட்காத ஒரு பிள்ளை எப்படி பாடுது, எப்படி அது பீட்டுக்கு ஏத்த மாதிரி ரிதம்லாம் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மியூசிக், அதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னெல்லாம் லெவல் இருக்கோ எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து எல்லா இடத்துலையும் இவளோட மியூசிக் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இவளோட டேலண்ட்டை. ஸோ அப்போதான் இந்த ராயல் அகாடமி ஆஃப் லண்டன் நான் சொன்னேன் இல்லையா, மியூசிக் அந்த இடத்துல வந்து ஆடிஷன் நடந்துச்சு. அந்த ஆடிஷனுக்கு வர்றதுக்காக தான் அந்த ட்ரெயின்ல வந்து நின்றுட்டு இருந்தா. ஓகேவா. ஸோ அப்படி வந்துட்டு அதுலயும் செலக்ட் ஆயிட்டா. அங்க வந்து ஜைலோஃபோன் வாசிச்சாலாம். இவ தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் கிரேடு, ஹையஸ்ட் ஸ்கோர் மார்க்ஸ் வந்து வாங்கினாலாம். அந்த ஹிஸ்டரி, அந்த அகாடமி ஹிஸ்டரியிலேயே யாருமே இவ்வளவு ஒரு மார்க்ஸ் வந்து வாங்கினது கிடையாதான். அதுவும் ஒரு காது கேட்காத பொண்ணு இப்படி வாசிக்குது அப்படின்ட்டுன்னு எல்லாருக்கும் அங்க இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வியப்பா இருந்துச்சான். ஸோ அன்னில இருந்து என்ன செஞ்சானா, இத்தனை நாள் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி தான் ஒரு குரூப்பா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தானா. ஸோ அன்னில இருந்து அந்த அவார்ட் வாங்கினா இல்லையா, ஹையஸ்ட் மார்க் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கினதுல இருந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய பண்ண ஆரம்பிச்சாலாம். ஸோ அதோட ஃபைனலா அவளோட காலேஜ் படிப்பு, மியூசிக் சம்மந்தப்பட்ட காலேஜ் படிப்பு வந்து 3 வருஷம் முடிச்சிட்டு ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளேயே நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கி வாங்கி குடிச்சிட்டாலாம். அவ எப்பவுமே வந்து தன்னை ப்ரௌடா ஃபீல் பண்ணவே மாட்டாளாம். எவ்வளவு வந்து நம்ம இவ்வளவு அவார்ட் வாங்கிருக்குமே, நம்ம எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ட்டுன்னு தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டாளாம். அவ எப்பவுமே என்ன சொல்வா அப்படின்னா, ஒருத்தர் நம்மளோட கோல் இதுதான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அது அவங்களால ஈஸியா அடைய முடியும். நிறைய பேர் வந்து முடிவு பண்ணாம நமக்கு என்ன கோலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே நம்ம அந்த கோலையே தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கோல் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை அச்சீவ் பண்றதுக்கு டைம் ஆயிரும். ஸோ ரொம்ப கஷ்டம். அதனால உங்க கோல் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் மனசுல பிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை நோக்கி நம்ம என்னெல்லாம் வேலை பண்ணா நம்ம வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதுக்குண்டான ஒரு ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டா அண்ட் அங்க இருக்க நிறைய வாத்தியங்கள் இருக்கு இல்லையா, எல்லா மியூசிக்கும் எல்லா இதுவும் கத்துக்கிட்டாலாம் அவ. இது வரைக்கும் 1000 above மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவ வந்து மாஸ்டரேட் பட்டம் வாங்கியிருக்கானா. ஓகே, ஒரு ஹையர் டிகிரி படிச்சு மாஸ்டரேட் பட்டம் போது 1000 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மேல வாங்கியிருக்கானா. இவ்வளவு பாடி ஃபுல்லாவே வந்து ரத்தம் ஃபுல்லா அந்த மியூசிக் மட்டும்தான் ஓடுதான். ஃபார் எக்ஸாம்பிள் அவளே சொல்வானா, அந்த சைலோஃபோன் வந்து பிளே பண்ணும்போது அந்த ஃபிங்கர் டிப்ல அந்த ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்ல வந்து பீட் பண்ணும்போது அவளோட அதிர்வு வந்து பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பீட் வந்து எடுத்து வைப்பானாம். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு பீட்டுமே வச்சு அழகா மியூசிக் எல்லாமே கத்துட்டு இருக்கா. இந்த பீட் ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரம்ஸோட ஃபீல் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவா, அந்த அந்த அப்ரோச் எப்படி பண்ணுவா அப்படின்னா, ட்ரம் மேல சாஞ்சிடலாம். சாயும் போது அந்த ட்ரம்மை வந்து ஓங்கி அடிக்கும் போது ஒரு வைப்ரேட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த வைப்ரேட் ஆகுறத வச்சு அந்த மியூசிக் வந்து அப்படி கத்துட்டாலாம். அண்ட் மறுபடியும் அவ வந்து இன்னொரு தடவை சொல்லியிருக்காலாம், வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல மேலே ஏறும்போது ஸ்டேஜ் ஏறும்போது ஸ்லிப்பர் போட்டுட்டு ஏறவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, செருப்பு போடாம வெறுங்கால போய் நடந்து வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரம் ஆனாலும் சரி இல்லை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலுமே சரி, இந்த கால் அதிர்வு வந்து தெரியும் அவளுக்கு இல்லையா, அந்த அதிர்வுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இந்த மியூசிக் தான், ஸோ இந்த பீட் தான், இந்த ரிதமிக் தான் அப்படின்ட்டுன்னு ஈஸியா ரெகனைஸ் பண்ணிடுவாங்க. அதனால எந்த ஒரு ஸ்டேஜ் மேலேயுமே வந்து ஸ்லிப்பர் போட்டுட்டு வந்து வாசிக்க மாட்டாலாம். அண்ட் நிறைய அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கா. அது ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் அவார்டு என்னெல்லாம் அப்படின்னா, ராயல் ஃபில்ஹார்மோனிக் சொசைட்டி அப்படிங்கிற அவார்டு, சோஷியலிஸ்டிக் அவார்ட் அது வந்து 1991 வந்து வின் பண்ணிருக்கா. நிறைய அவளோட ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்கான்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஜெயில போயிட்டு எல்லாம் நிறைய ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காளாம். ஏன் அப்படின்னா, அந்த மக்களுக்கும் மியூசிக் போய் சேரணும் இல்லையா அப்படின்றதுக்காக கண்டக்ட் பண்ணிருக்கா. இவ்வளவு டேலண்ட்டும் வெளியே கொண்டு வந்த மாதிரியும் இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்து இவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே பிலீவ் பண்ற. மியூசிக்கால நம்ம ஹாப்பினஸ் வந்து கொடுக்க முடியும், அவங்க முகத்துல ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சாலுமே இந்த மியூசிக் வந்து அவ கொடுக்குற ஒரு மதிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸோ இவ்வளவு வந்து நிறைய பேர் வந்து ரோல் மாடலாவும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த டிசபிலிட்டி பீப்புள், ஓகே, இயலாம இருக்கிறவங்க, நம்மளால எல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க அப்பெல்லாம் கிடையாது. காது கேட்காத ஒரு பொண்ணு வந்து மியூசிக்ல இவ்வளோ ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கா அப்படின்னு நினைச்சாவே அது ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரி தான். ஸோ இதை ரோல் மாடலா நிறைய பேர் வந்து எடுத்துட்டு வாழ்க்கையை வந்து முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு உண்மை நடந்த கதை தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 பிஸ்மில்லா கான், ஓகே, அவரை வந்து அவரோட ஃபீல்ட்ல எப்படிலாம் முன்னேறி வந்தாரு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா கிளாஸ்மேட்ஸ்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.